இப்போ ஒரு சோரியாசிஸ் நோய் வருதுன்னு ஒரு டாக்டர் கிட்ட போவீங்க, அவர் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாரு, இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு. மாடர்ன் மெடிசன் போனாலும் சரி, இயற்கை மருத்துவம் வந்தாலும் சரி, அந்த லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் பெட்டர் ஆகும். நோய் நல்லா ஆயிடுச்சே, நான் திருப்பி சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கும் போது திருப்பி அந்த அலர்ஜி ட்ரிகர் ஆகும், திருப்பி அந்த நோய் வரும். ஓகே. ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான். ஃபுட்டுங்கிறத விட நமக்கு இருக்கக்கூடிய அலர்ஜிஸ். மூன்றாவது இம்பார்ட்டன்ட் ரீசன் கழிவுகள் தான். இன்றைக்கி நம்ம வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி கூட யாரும் குளிக்கிறது இல்லை, தோல் ஆரோக்கியத்துக்காக. மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கே யாரும் சாப்பிட்றதில்ல, குடல் ஆரோக்கியத்துக்காக. நம்ம ரத்தம்னு ஒரு பரிசோதனைக்கு போகும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள், சிகப்பணுக்கள், தட்டை அணுக்கள், தொற்றுகள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத நிறைய அணுக்கள் அதுக்குள்ளே இருக்கிறத பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 1000 சிகப்பணுக்களை பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு 100 அணுக்கள் இறக்கின்ற தருவாயில் இருக்கும். ஒரு 100 அணுக்கள் அப்போ தான் உருவாகிருக்கும். மீதம் இருக்கக்கூடிய 800 அணுக்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 தான் வேலை செய்கிறதா இருக்கும். மீதி 400 வேலை செய்யாத டார்மெட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ஸாக இருக்கும். அது உருவாகும், ஆனால் வேலை செய்யாது. ஓகே சார். அப்போ இந்த அணுக்கள் நம்ம உடம்புல அதிகமாகிட்டே போகும்போது நமக்கு உடம்புல பிராணவாயு உடம்புக்குள்ளே போகிறதுல 50% தான் உங்கள் உடம்பு பிராணவாயுவை எடுக்க முடியும். அப்போ 50% தான் உங்கள் உடம்பு ஒர்க் பண்ண முடியும். பட் ஆனால் நீங்கள் 100% எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்கள் டீடாக்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் வெளியில் போயிட்டே இருக்கும். அப்போ 100% நல்ல செல்ஸ் இருக்கும், ஆக்சிடேஷன் எல்லாம் நடக்கும், உங்களுக்கு நோய் வராது.